ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீக்கெண்ட் எடுத்த ஒரு vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா பாபிக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்காக அல்பத்பா லேக் போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே இதில் காமிச்சிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா விண்டரில் இருக்கிறனால ஆனியன், பொட்டேட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே முளைவிட்டு வந்துடுது. அதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ஷாப்புக்கு போகும்போது நல்லா ஆனியனாக பார்த்து வாங்கிட்டு அதை பார்த்திங்கன்னா 2 days பார்த்திங்கன்னா நல்லா சன்லைட்டில் வச்சு எடுத்துட்டேன். அப்படி வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து முளைவிட்டு வராது. ஸோ அதுக்காக இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா பல்லாரியும் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த பல்லாரிலாம் முளைவிட்டு வரலைன்னா என்னை வந்து சின்ன வெங்காயம், கார்லிக் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பாட்டில் பார்த்திங்கன்னா கோரியண்டர் தான் போட்டிருந்தேன். அது வந்து நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. அது வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் மணக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய குழம்புல எல்லாமே மெயினாக வந்து டேஸ்ட்டு மனம் கொடுக்குறதே வந்து இந்த கோரியண்டர் தான். ஸோ வந்து அதான் ஸ்மெல் பண்ணேன். பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. நம்ம பார்க்க கொடிக்குமே பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு விட்டுருந்தேன். நம்ம வெளியே வாக்கிங் போகிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக முன்னாடி வச்சு விட்டதெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த பைப்பு தான் பார்த்திங்கன்னா கீழே கிடந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பந்தல் வந்து செட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்க கொடிங்கிறதுனா கொடி வெரைட்டி சேர்ந்தனால அதுக்கு கண்டிப்பாக பந்தல் தேவை, ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். காய் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்குமே அது நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஆனியன், புதினா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு. விண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி விண்டர் முடியும்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இந்த பார்பிக்கு சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம். இந்த டைமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அல்பத்பா லேக் தான், அபுதாபியில் இருக்க அல்பத்பா லேக் தான் போகிறோம். ஆல்ரெடி 2 times அங்கே போயிருக்கோம். நல்லாயிருக்கும் அந்த பிளேஸு. ஸோ அங்கே போகிறதுக்காக தான் இன்றைக்கி வீக்கெண்ட் ஃப்ரைடே தான் பிளான் பண்ணோம். ஃப்ரைடேங்கும்போது நிறைய பேர் வெஜ், நான்வெஜ். எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், ஹஸ்பண்ட் வெஜ்ஜு. ஃப்ரெண்ட் ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் அந்த மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான்வெஜ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1 kg அளவுக்கு சிக்கன் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு 2 செட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்பிக்யூ செட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் மேரினேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து இந்த பார்பிக்யூ ப்ரிப்ரேஷன் போட்டிருக்கேன். போன டைம் இங்கே வந்துட்டு போனால அந்த வீடியோ வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 hours பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக தயிர், பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ், சால்ட், மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 4 hours பார்த்திங்கன்னா திரும்பவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வந்து ஊற விட்டுருங்க. நம்ம பார்பிக்யூ சமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 6 hours இந்த சிக்கன் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னா முந்தின நாளே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனும் ஈஸியாக இருக்கும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டு நல்லா இறங்கி இருக்கும். இதை வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ஏன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே அபுதாபி வரும்போது 2 ஜாடியும் உப்பு புளி போட்டு வைக்கிறதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். கல் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் கல் உப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து கல் உப்பு நான் எதுக்காக தேடினேன்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்புல வந்து சால்ட்டு நாம் நார்மல் சால்ட்டு போட்டாலுமே இந்த கல் உப்பு போடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்த மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல். ஸோ அதுக்காகவே வந்து கல் உப்பு நான் வாங்கி பயன்படுத்திகிட்ருக்கேன். அப்புறம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடியிலே பார்த்திங்கன்னா 2 விதமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குழம்புக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு தனியாக காஷ்மீர் வத்தல் பொடி அப்படிங்கிறது. 2டையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலி ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மசாலா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எப்படியும் ஒரு 1 year வரைக்கும் ஓடும்னு நினைக்கிறேன். அப்படி தீர்ந்துச்சுன்னா வீட்டில் சொல்லிடுவேன் ஃபோன் பண்ணி, இல்லை எனக்கு தீரப்போகுது அப்படின்னு. ஏன்னா மெயினாக இந்த மாதிரி குழம்பு ஐட்டங்களுக்கு உள்ள மசாலாலாம் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் வேணும்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே தான் முடியும்.
மற்றபடி இங்கே எல்லாமே கிடைக்கும். அந்த டேஸ்ட்டில் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். ஸோ அதனால் எல்லாமே பத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். சம்மரில் தான் சீசன் வாட்டர்மெலன். ஆனால் இப்போ சீசன் இல்லாதனால டேஸ்ட்டுமே அந்தளவு இல்லை. ஆனால் அதில் சர்பத் போட்டு நம்ம மிக்ஸில் பிளெண்ட் பண்ணி அது ஜூஸாக எடுத்துக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ செட்டப்புக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களை லேக்கில் போய் மீட் பண்ணுறேன். இங்கே நம்ம அல்பத்வா லேக் வந்துட்டோம். இங்கே லேக் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இது நம்ம ஊரை மாதிரி எல்லாம் இயற்கை கிடையாது, செயற்கையாகவே உருவாக்கப்பட்டது தான். அந்த மாதிரி தான் கீழே பார்த்திங்கன்னா நம்ம டார்பால் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அதையுமே அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து தேங்கிட்டு நிற்கும்போது ஸ்மெல் கொடுக்கும், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ரீசைக்கிள் மாதிரி பண்ணுறாங்க. உள்ள பிளான்ட்ஸு, பேர்ட்ஸு, டக்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே விட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த கிளைமேட்டில் அந்த லேக் பக்கத்துலேருந்து பயங்கர சில்னஸ்ஸாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றவங்க வந்திருக்காங்க. வீக்கெண்ட்னாலே மோஸ்ட்லி மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. கிளைமேட் நல்லா இருந்தாலே. சம்மர் டைமில் இந்த அளவுக்கு வெளியே வந்து உட்கார முடியாது. அதனால இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து பட்டம் விட்டு அப்படி குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் குட்டீஸ் பட்டம் விடலை, பக்கத்தில் இருந்த குட்டீஸ் எல்லாம் வந்து பட்டம் விட்டு இருந்ததை நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதை பார்த்து குட்டீஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் பட்டம் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றதுக்கு 4 ஃபேமிலிஸாக வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 2 செட்டப்லேயே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்காக இந்த மாதிரி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரிப்ரேஷன் எல்லாமே மட்டும் தான் நாங்கள் லேடிஸ், மற்றபடி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் தான் அங்கே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சார்கோல் போட்டு அதை பற்ற வச்சுட்டோன்னா அது நல்லா கனல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணணும். ஃப்ரெண்டு வந்து டீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து டீ எல்லாம் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கீழே வந்து பாயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டென்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டோம். குட்டீஸுக்கு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா மண் விளையாடுறாங்க, ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி பண்ணி அவங்க என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து எல்லாமே டிக்கா மாதிரி பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து அதை வந்து நாங்கள் ஸ்டிக்கில் வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெஜ்ஜில் தான் பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி டிக்கா மாதிரி ரெடி பண்ணுறது தான். சிக்கன் மட்டும் தான் அதில் வந்து நம்ம கிரில்ல மாதிரி வச்சு அப்படியே வந்து எடுக்கிறது தான். பார்பிக்யூனாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது நம்ம சிக்கன் தான் பார்பிக்யூனா. ஆனால் வெஜ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறது வந்து நம்ம வெஜ் பண்ணும்போது தான் தெரியும். பன்னீர், மஷ்ரூம், அதுக்கப்புறம் வந்து இது என்னது மீல் மேக்கர், அடுத்து வந்து எல்லா கேப்சிகம், ஆனியன் அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சிக்கனும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுலேயுமே சின்ன மாதிரி நம்ம அதுவுமே டிக்கா மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு குட்டீஸுக்கெல்லாம் பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக கார்ன் வந்து நல்லா வந்து தீயில் வந்து நம்ம சுட்டுட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு மிளகு போட்டு வந்து தடவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குட்டீஸுக்குமே ஃபஸ்ட்டு பசிச்சா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணாங்க. டைம் ஆக பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து லைட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து லைட் வந்து கொஞ்சம் அப்படி வந்து வைப் பண்ணுற மாதிரி இருந்தனால குட்டீஸும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா நம்ம சார்கோல் போட்டு அதை வந்து நல்லா எரிய விட்டதுக்கப்புறம் வந்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அதை வந்து கறியை விடாமல் வந்து நம்ம வந்து அப்படி மாற்றி விட்டு எடுத்தோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். சிக்கன், அடுத்து வந்து வெஜ்ஜில் வந்து டிக்கா, பன்னீர் டிக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா 1 by 1 ரெடியாக இந்த மாதிரி குப்பூஸில் வச்சு குட்டீஸு சாப்பிட கொடுத்து அப்படி நாங்களுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அப்படி நல்லா வயிறு ஃபுல் ஆகுறது வரைக்கும் அப்படியே உட்காந்து அப்படி சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து அதே அந்த பார்பிக்யூ பண்ண செட்டப்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டையெல்லாம் போட்டு எரிய விட்டு, ஏன்னா பயங்கர சில்னஸ்ஸு அந்த தீயில் வந்து அந்த நல்லா சில் டைமில் வந்து அந்த தீ பக்கத்தில் உட்காந்து நம்ம நெருப்பு காய்கிறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குமோ
அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த நெருப்பு பக்கத்தில் வந்து நெருப்பு காயும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது அடுப்பில் வந்து அம்மா சாதம் வச்சுருப்பாங்க. அந்த 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 கார்த்திகை மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும். தூங்கி எழும்பி வந்து அந்த அடுப்பு பக்கத்தில் வந்து அம்மா தீயை தள்ளி வைக்க சொல்லுவாங்க. எல்லாம் அது பக்கத்துலேயே உட்காந்துறது, அதை விட்டு எந்திக்கிறதே இல்லை. அந்த குளிருக்கு அந்த அடுப்பு பக்கத்துலேயே இருந்து சூட்டு காய்ஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேயே இருக்கிறது. அது மாதிரி தான் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். குட்டீஸுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த வின்டர் டைமில் இந்த மாதிரி ஒரு கேம்பிங் போய்ட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஷேக் சையத் ஃபெஸ்டிவல் பக்கத்துலேயே இருக்கிறது. இந்த அல்வாத்பா லேக் போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஷேக் சையத் ஃபெஸ்டிவல் உள்ள லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அன்னைக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.